வணக்கம். வீரன் அஸ்ட்ரோ டிவி வழங்கும் ஒரு ஜோதிட தகவல். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது செவ்வாய் 6, 8, 12 இந்த இடத்தில் நின்றாலும், செவ்வாயுடன் சனி, ராகு, கேது செவ்வாயுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும், அந்த ஜாதகர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எதிரிகளால் தொல்லைகள், தொந்தரவுகள், கடனால் அவஸ்தைகள் ஏற்பட்டே தீரும். இதில் ஏதாவது ஒன்றாவது ஒரு சிலருக்கு நடக்கும். இதற்கு என்ன பரிகாரம் ஏதாவது ஜோதிட ரீதியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அது என்னன்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் சிறிது கல்கண்டு, சிறிது மிளகு, உப்பு, ஒரு செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி, இவைகளை முருகனுக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை அந்த முருக பகவானை உண்மையான பக்தியுடன் நம்பிக்கையோடு வணங்கி வந்தால், அது இத்தனை வாரங்கிறது இல்லை, நீங்கள் முடிஞ்ச வரையும் அதை வணங்குறது நல்லது. அதுவும் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் பத்தாது, பிரச்சனைகளும் இருக்கும், முன்னேற்றங்களும் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இது பெரும்பாலும் பொருந்தும். உண்மையான பக்தியோட செவ்வாய் பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் முருகனை முழு மனதோட பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சி, செவ்வாயால் வரக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருந்தாலும், மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இதில் 99% தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, இது உங்கள் ஜாதகத்தில் பொருந்தி வருதா அப்படி என்பதை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி.